ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் அழகான ஒரு பூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் பூ கட்டுறதுக்கு மல்லிகைப்பூ கூட பர்பிள் கலர் பூவும் கொஞ்சம் க்ரீன் கலர் இலையை வச்சு தாங்க கட்ட போகிறேன். கால் கட்டு மெத்தடு தான். அதுக்கு நோட்டோ இல்லை ஏதாவது ஒரு அட்டையோ எடுத்து 2 சுற்று சுற்றிட்டு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு அதுலேயே நூலையும் கட்டி விட்டுருங்க. இப்போ நான் ஒரு அட்டையில் நூல் கட்டி எடுத்திருக்கேன். பூ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இலை, அது கொஞ்சம் கீழே இறக்கி பர்பிள் கலர் பூ ஒரு 5 வச்சுருக்கேன். அது கீழே மல்லிகைப்பூ. இப்போ அதை மொத்தமாக அந்த 2 நூலுக்கு இடையில கொண்டு அந்த முடிச்சோடு ஒட்டி வச்சுட்டு இந்த நூலை எடுத்து அந்த 2 நூலுக்கு மேலே போட்டு கீழ்ப்பக்கமாக இப்படி எடுக்கணும். நல்லா இழுத்து விட்டு டைட் பண்ணிக்கணுங்க. ஃபஸ்ட்டு பூக்கு 2 முடிச்சு போட்டுக்குங்க. அடுத்த செட்டும் அதே மாதிரி எடுத்துகிட்டு அந்த பூவுக்கு பக்கத்துலேயே நல்லா நெருக்கமாக கொண்டு வைக்கணும். அந்த 2 நூலுக்கு இடையில விட்டு நல்லா நெருக்கி வச்சு அதே மாதிரி முடிச்சு போட்டுக்குங்க. இது கால் கட்டு மெத்தடுங்க. இடையில கட் பண்ண முடியாது. ஒரு சென்ட்டுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டே கட்டிடுங்க. இடையில எப்போவுமே கட் பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரி கட்டும்போது இந்த மாதிரி நீங்கள் பூ கட்டும்போது எப்படி வரும்னா 3 பூ வச்ச மாதிரி இருக்கும். அதாவது 3 செட்டாக வருங்க. முதல் பச்சை கலர் இலை, அடுத்தது பர்பிள் கலர், அடுத்தது மல்லிகைப்பூ. ஒரு கொண்டை போட்டு பிரைடலுக்குலாம் அந்த கொண்டை சுற்றி வைக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குங்க. ஒரே டைமில் ஒரு 3 சென்ட் கட்டுற மாதிரி வரும். எப்போவுமே பூ கட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே பூ இருக்கிற மாதிரி இருக்கும். லைனாக இருக்காது. கொஞ்சம் ஷேப்பே இல்லாத மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் கடைசியாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக வருங்க. இப்போ கடைசியாக முடிச்சு போட்டுட்டு 2 சைடு நூல் கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டரில் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த காம்பு எல்லாத்தையுமே கட் பண்ணி விடணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வளைஞ்சு வரும். கொண்டை சுற்றி வைக்கிற கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஒட்டி வெட்டிட வேணாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீட்டிருக்கிற அந்த காம்பு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டால் போதும். நூலை கட் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பூ, இலை இது எல்லாத்தையுமே கூட கட் பண்ணி விட்டுக்கலாங்க. அதாவது ஷேப் இல்லாமல் இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பூ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குங்க. ஒரே டைமில் ஒரு 3 சென்ட் வச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு சாரீ கலர் என்னவோ அதுக்கு மேட்ச் பண்ணி இதே மாதிரியே 3 சென்ட் வர மாதிரி கட்டிக்கலாங்க. கால் கட்டு மெத்தட் தான். ஈஸியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.